ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்கழி மாதம் 8ஆம் நாளான இன்று நாம் பார்க்க இருக்கும் பெருமாள் கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுக்காவிலே கூழமந்தலில் குடிகொண்டிருக்கும் பேசும் பெருமாள் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். இந்த பேசும் பெருமாளை தரிசித்தால் நமது குறை அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும். பல ஆண்டுக்கு முன்பு 12 அடி உயர மகாவிஷ்ணுவின் சிலை பூமியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கூழமந்தலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவர் நின்ற கோலத்தில் கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார். பக்தரை நோக்கி கருணையுடன் பேசுவது போல் இருப்பதால் இவரை பேசும் பெருமாள் என்று அழைக்கின்றனர். தாயார்கள் இருவரின் வலது கைகளிலும் தாமரை மலர் இருப்பது இங்கு சிறப்பானது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியை ஆட்சி செய்த விஜயகண்ட கோபாலன் இங்கு விளக்கெரிய தானம் அளித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு, வைகாசி விசாகம், கருட சேவை, புரட்டாசி சனிக்கிழமை, வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமாக திருமஞ்சனமும் நடக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் பாதையிலே 18 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது பேசும் பெருமாள் திருத்தலம். சமயம் கிடைக்கும்போது பேசும் பெருமாளை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.